அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் கூடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்லுவோம். வாரி 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 நாம் செல்லுவோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, பெண் தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த பாடடையும் கூடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்லுவோம். வாரி 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 நாம் செல்லுவோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றேன். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றேன். தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் அல் காட்சியை கண்டிட நாமே. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் கூடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்லுவோம். 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 அருமையான வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நம்ம ஒருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இது வரைக்கும் நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை யாராவது ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவராக இயேசு உங்களை நேசிக்கிறார். அவரை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு ரொம்ப அற்புதமான ஒரு அழைப்பாக தான் பாருங்கள். வேறு சொல்லுது, அவர் அழைத்த அழைப்பும் அவர் கொடுத்த கிருபை விவரங்களும் அது மாறாதவைகள் என்று பார்க்கிறோம். அவருடைய தேவன் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு மாறாத ஒரு அன்பு. அவர் அழைத்த அழைப்பும் அது மாறாதது. நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, இன்றைக்கி நேற்று போட்டதில்லை. ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்கள் தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பாகவே உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசுவை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையை பெரிய மாற்றத்துக்குள்ளே உண்டாகிறது.
அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பு, தேவனுடைய அன்பை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது என்று பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு பாருங்கள் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இன்னும் அதிகமாக ஆழப்படுத்துகிறது. இன்னும் அதிகமாக ஆண்டவர் மீது நம்பிக்கையும் விசுவாசத்தை வைக்கக்கூடியபடியாக நம்மளை தூண்டுகிறது. நாம் எந்த அளவுக்கு கர்த்தர் மேலே, தேவன் மேலே அன்பாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனை விசுவாசிக்க முடியும். அவற்றிலிருந்து சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தேவனுடைய அன்பை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நாம் எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்பாக வாழ வேண்டும், நாம் எப்படி அன்பாக நடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? நாம் தேவனுடைய பிள்ளைன்றதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? பாருங்கள், இன்றைக்கி எல்லா படிப்புகளுக்கும் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, வக்கீல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. பட்டம் கொடுக்குறதுனால இவர் என்ன படிச்சிருக்கார் அப்படின்னு தெரியும். இல்லைன்னா ஒரு ஆளை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய வேலை என்ன அல்லது அவருடைய தொழில் என்ன அப்படின்னா அந்த தொழில் அடிப்படையில் அவரை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஒருவேளை அவர் ஒரு கடை வச்சுருக்காரா, அல்லது ஏதாவது தொழில் பண்ணுறாரா, அல்லது ஏதாவது ஒரு படிச்சிருக்காரா, அந்த அடிப்படையிலே ஒருவேளை படிப்பு நிமித்தமோ அல்லது பாருங்கள் சில தொழில்களின் நிமித்தமோ இப்படியெல்லாம் பாருங்கள் சில ஐடென்டிஃபிகேஷன், அதாவது அவர்களை அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படின்றத பார்க்க முடியும். ஆனால் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட அடையாளங்கள் இருக்குது இல்லையா? இவ்வளோ படிச்சிருக்காங்க, இவர் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி சொல்லும்போது நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை எது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுது, எது நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்பதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை எது நமக்கு என்ன பண்ணுதுங்க, அது அடையாளப்படுத்துகிறது, நம்மளை அடையாளப்படுத்தி காட்டுகிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும், நமக்கு எப்போ அது விளங்கும், மற்றவங்களும் அதை எப்படியெல்லாம் புரிந்து கொள்வார்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுனா நாம் கிறிஸ்தவ இந்த வாழ்க்கையிலே, அதாவது நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும்போதும் நாம் நடக்கக்கூடிய அந்த நடக்கையை பார்க்கும்போதும் மக்களுக்குள்ளே ஒன்று ஏற்படும், இவங்க யார், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ஒரு அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்படி அடையாளப்படுத்துகிற அந்த விஷயங்களில் அநேகருக்கு என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா, நான் தேவனுடைய பிள்ளையா இல்லையா அப்படின்னு சில நேரங்களில் பாருங்கள் மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட பாருங்கள் சபைக்கெல்லாம் வர்றாங்க, ஆரானெல்லாம் பங்கெடுத்து கொள்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தெல்லாம் கேட்குறோம். இதெல்லாம் இருந்தால் கூட சில நேரங்களில் சில கூட்டங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன், யாராவது பாருங்கள் ஆல்டர் கால் கொடுப்பாங்க, நீ யாராவது ரட்சிக்கப்படணும்னா, யாராவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்களா அப்படின்னா, ஏற்கனவே சபைக்கு போன விசுவாசி பூரா போயிருப்பாங்க. ஆமாம் ஆண்டவரே, அவர் சொல்லும் போது இவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினால என்ன கழுவும், என்னை நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ரட்சிக்கப்படுவாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரட்சிப்பினுடைய அந்த உறுதி கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையா அப்படி என்ற ஒரு சில சந்தேகங்களை பிசாசு பொதுவாகவே மக்கள் மத்தியிலே பரப்பி விடுகிறான். இது ஒரு பெரிய சந்தேகமான விஷயமா இருக்குது. அதாவது நல்லது செஞ்சால் பரவாயில்ல, இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஒருவேளை ஏதாவது ஒரு சில தவறு நடந்துச்சுன்னா ஐயோ ரட்சிப்பையே படலை போலையா தான் அப்படி நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு சிலருக்குள்ள பல விதமான சந்தேகங்களை பிசாசு போட்டு ரட்சிக்கப்பட்ட மக்களையுமே குழப்புறான். ரட்சிக்கப்பட்ட ஆள்களையுமே ஒரு குழப்பி விட்டுறேன் பாருங்கள். அவங்களால என்ன பண்ண முடியலன்னா ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்ட்ராங்கான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு அவங்களை குழப்புறான். இது ஒரு பெரிய மக்களுக்குள்ள ஒரு பெரிய அதாவது அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை குறித்து எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து கொஞ்சம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக நாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். அங்கே தான் இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நாம் ஏற்கனவே அதில் இருந்தால் வர்றோம், அந்த அன்பில் எப்படி நடக்கிறது தான் பேசிகிட்டு இருக்கோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினா இருக்கிறோம் என்பதை நாம் எப்படியெல்லாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை தான் பார்க்குறோம். அதில் குறிப்பாக 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆவது வசனம் வரைக்கும் நாம் போகலாம். அங்கே 10லிருந்து 15. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவர் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம்.
அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாக இருந்தது நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். பாருங்க, சொல்றாரு என்னன்னா, ஒரு ஆள் எப்படி இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை நம்ம வாழ்க்கையில், நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேயே அதை நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்றார். நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில் உலக மக்கள், நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத மக்களும் இருக்கிறாங்க. நம்மளும் இந்த உலகத்திலலாம் வாழ்கிறோம். அவங்களுக்கு வரக்கூடிய அதே பிரச்சனை நமக்கும் தான் வரும் இல்லையா? நமக்கு சில பிரச்சனைலாம் வருது, இதெல்லாம் நடக்குது. ஆனால் நம்ம எப்படி நம்முடைய இந்த வாழ்க்கையை நடத்துகிறோம், நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம், நாம் எப்படி நடக்கிறோன்றதை பார்க்கும்போதே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லையான்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ அதில் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவல்ல. 2 விஷயத்த சொல்கிறாரு. ஒன்று என்ன சொல்கிறாரு, அதாவதுன்னா நீதியை செய்யாமலும் அப்படின்றாரு. நீதியை செய்யாமலும் ஒன்று. 2வது, தன் சகோதரன் மேலே என்ன செய்யணும், அன்பு கூறணும். அதுதான் சொல்கிறாரு. தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டான. 2 விஷயத்தை போகின்றார். 2 விஷயம் போதும். 2 விஷயம். ஒன்று என்னன்னா, நீதியை செய்யாமலும். நீதியை ஒருத்தர் செய்யலைன்னா என்ன புரிஞ்சுக்கலாம், அவர் நான் ரட்சிக்கப்படவே இல்லைன்றதை புரிஞ்சுக்கலாம். 2வது, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற ஆள் இருக்காங்க இல்லையா, அவன் யாரு? அவன் இன்னும் ரட்சிக்கப்படாத ஆளாக இருக்கிறான், அவன் தேவனுடைய பிள்ளை இல்லை அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த 2 விஷயத்தை வச்சு நாம் என்ன பண்ணலாம், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துடலாம், ஒரு அடையாளப்படுத்தி கொள்ளலாம். என்னது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையா என்பதை பற்றி. இதில் என்ன சிலருக்கு என்னென்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும், அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே தேவனுடைய சுபாவத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய சுபாவம் அன்பு கூறுறது, நீதியை செய்கிறது, இரக்கத்தை காமிக்கிறது, மன்னிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய தெய்வீகமான சுபாவம். இந்த மாதிரி சுபாவங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இருக்குமானால் கண்டிப்பாக அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறான் என்பதை அது காட்டுகிறது. அதே போல் அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் இருக்கிறானே, தேவனுடைய பாருங்க அவன் எப்படி இருக்கிறான்னா, அவன் பிசாசுடைய சுபாவத்தை உடையவனாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான், பிசாசுக்கு என்ன சுபாவம் இருக்கோ அவ்வளவு சுபாவமும் அவனுக்குள்ளே இருக்கு. நீங்கள் ஒரே காலேஜில் படிக்கலாம், ஒரே கிளாஸில் உட்காந்துருக்கலாம், ஒரே இடத்துல நீங்கள் வேலை செய்யலாம், எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. எப்படி வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, நாம் தேவனுடைய சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறோம், அவர்களுக்குள்ள தேவனுடைய சுபாவம் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன இருக்குது, அங்கே பிசாசுடைய சுபாவம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இவன் யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் யார், அவன் யாருன்றதையும் கண்டுபிடிக்கலாம். அப்போ கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நாம் என்ன பண்ணுறோன்னா, கண்டுபிடிக்கிறதுல ஒரு சில நேரங்களில் ஒரு குழப்பம் மக்களுக்குள்ளே ஏற்படுது. என்ன குழப்பம், ரொம்ப முக்கியமான இன்றைக்கி பேசுகிற டாபிக் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன ஒரு குழப்பம்னா, சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் என்ன ஆயிடுது, சில தவறுகள் நம்ம வாழ்க்கையிலையும் என்ன செய்யுதுங்க, நடக்குது. சில நேரங்களில் சில தவறுகளே நடக்குது. அப்படி நடக்கும்போது அதுக்கு ஒரு வசனத்துக்கு கூட நம்ம போயிடலாம். அது 9ஆம் வசனத்தில் இருந்து கொஞ்சம் வாசிப்போம். அதே 1 யோவான்ல 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் திரும்பி நான் வாசிக்கிறேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டிருக்கிற விஷயமாக இருக்கிறது. என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனால் பாருங்க 9ஆம் வசனத்தில், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னா, அப்போ தேவனால் பிறந்த ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம பாவம் செய்ய மாட்டோமா? கண்டிப்பாக செய்ய மாட்டோம். ஆனால் சில நேரங்களில் சில காரியங்கள் நடந்துடுறதே நம்ம வாழ்க்கையில். நிறையா பொய் வந்துடுது,
சில நேரங்களில் பயங்கரமான கோபம் வந்துடுது, சொல்லி முடியாத கோபம். பொஞ்சாதி மேலே கோபம் வந்துடுது இல்லையா, புருஷன் மேலே கோபம் வந்துடுது, பிள்ளைகள் மேலே கோபம் வருது. இப்படிலாம் கோபப்படும் போது இதெல்லாம் ஒரு பாவம் இல்லையா? பாவம் தான், இதெல்லாம் ஒரு பாவமான காரியங்கள் தான் இல்லையா? சில நேரங்களில் என்னென்னத்தோ பேசிடுறோம், வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுறோம். கடைசி என்ன ஆயிடுது, சந்தேகம் வந்துடுது அப்படின்னு மக்களுக்குள்ள. ஐயோ கடவுளே, நான் ரசிக்கப்பட்டிருக்கேனா இல்லை, இவ்வளோ பேச்சு பேசுகிறேனே. சில ஆள்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், சொல்லுவாங்க பாருங்கள், நீங்கள்லாம் ஆண்டோடைய பிள்ளைகளா அப்படிலாம் கேட்பாங்க. நீங்கள்லாம் கோயிலுக்கு போகிறீங்க, நீங்கள்லாம் இயேசுநாதர்கிட்ட போகிறீங்க, ஞாயிற்றுக்கிழமான பைபிள் எடுத்துகிட்டு போகிறீங்க, இப்படி பேசலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. சில ஆளுகளுக்கு பாருங்கள், நான் சொல்கிறாங்க, பாஸ்டர் அவன் பேசுனா அப்புறம் பதிலுக்கு நான் பேச வேணாமா, நீங்கள் மாட்டுக்கு பைபிள் சொல்லிட்டு போகிறீங்களே அப்படின்னு சிலருக்கு வந்து பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சரி, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி இருந்தாலும் கூட சில நேரங்களில் இப்படி பாவம் செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள் அப்படி ஏற்படுது. இல்லை பாஸ்டர், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். எப்படி சொல்றாரு? அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். சிலருக்கு என்ன பிரச்சனைனா, இந்த பாவம் செஞ்சிட்டோமான்ற ஒரு பெரிய பிரச்சனை. இந்த வாலிபர்களுக்கெல்லாம் அது கூட பெரிய பிரச்சனை. நானும் வாலிபர் நாட்களில் ரசிக்கப்பட்டு வந்தால்தான் உங்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனை எனக்கும் இருந்துச்சு இல்லையா? நானும் என்ன பாருங்கள், அதே ப்ராப்ளங்கள் எல்லாம் உண்டு இல்லையா? அப்படி இருக்கும்போது இதை எப்படி ஜெயிக்கிறது? ஒரு மாதிரி நம்முடைய பார்வைகளும் நம்முடைய பேச்சுகளும் நம்முடைய இதெல்லாம் அப்படியெல்லாம் ஆயிடுதே, இந்த நேரத்தில் நம்ம ரசிக்கப்பட்டிருக்குமா இல்லையா, இப்படிலாம் சில சந்தேகங்கள் சர்ச்சைக்கே வந்தால் கூட சந்தேகம் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சந்தேகத்துக்குள்ளே ஏற்படுறோம், சந்தேகத்துக்குள்ளே போகிறோம். இது வந்து ஐயோ இப்படி ஆச்சே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், அவனுக்குள் என்ன இருக்குதான், தேவனுடைய அந்த வித்து இருக்கிறதுன்றாரு. அந்த வித்து எதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை. ஆண்டவராக இயேசு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமே, அந்த வார்த்தை அந்த வித்து உள்ளே இருக்கிறது. அப்படி இருக்கிறனாலே பாவம் செய்ய மாட்டான்றாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அப்படின்னா ஒன்று தேவனுடைய வார்த்தை பொய்யா இருக்கணும், இல்லைன்னா நம்ம பொய்யா இருக்கணும் இல்லையா? இதில் என்ன ஒரு விஷயம்னா, தேவனுடைய வார்த்தை சத்தியம், அது என்னைக்கு மாறாது. அப்போ சில நேரங்களில் வந்து நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படுதே, நம்ம வந்து தேவனுடைய பிள்ளையா இல்லையான்னு சில சந்தேகம் வருதே, திடீர்னு ஒரு கோபம் வந்துடுது, திடீர்னு ஏதோ ஒரு பொய் வந்துடுது, ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். அந்த நேரத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு மாதிரி பாவம் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல், ஒரு உணர்வு வந்தால் மக்களுக்கு என்ன ஆயிடுது, ஒரு பயம் வேறு வந்துடுது. ஐயோ கடவுளே, இப்படி பண்ணிட்டோமே, இந்த மாதிரி ஆயிடுச்சே, என்ன பண்ணுறது, ஆண்டவர் வந்து நம்மளை மன்னிப்பாரா, மன்னிக்கப்பட்டாரா, பிசாசு வேறு இதில் இடையில வந்து, நீ எல்லாம் ஒரு ஆண்டோடைய பிள்ளையா, நீ சபைக்கு போகலாமா, அங்கே போய் பாட்டெலாம் பாடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு குழப்பில் திரும்ப ஒரு தடவை ரசிக்கப்படணுமான்ற மாதிரி எண்ணம்லாம் வந்துடுது இல்லையா? எல்லா பேருக்குமே இந்த அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? இருக்கத்தான் செய்யும். சரி, இதை எப்படி தான் நம்ம ஃபேஸ் பண்ணுறது, எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னா, நாம் இந்த மாதிரி ஒரு பாவம் செய்துட்டோன்றனால நாம் தேவனுடைய பிள்ளைகளே இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு வேளை ஒரு பாவம் நடந்துருச்சு, ஏதோ நடந்துச்சு, தப்பு நடந்துருச்சு, நடந்த உடனே இப்போ நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். உங்கள் பிள்ளைகளாம் வந்து பாருங்கள், நல்ல சின்ன குட்டி பிள்ளைங்களாம் இருக்குது, எல்லாம் விளாண்ட உடனே என்ன பண்ணுறோம், நல்லா விளாட விட்டோன்னா பாருங்கள், எல்லாருமே இன்றைக்கி பெரிய பிள்ளைங்களாக இருப்பாங்க, முன்னாடி சின்ன குட்டி பிள்ளைங்களாக இருப்பாங்க, எல்லாம் அப்படிலாம் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ அம்மாவுக்கு முன்னாலே தான் இருக்கணும், இங்கே தான் நீ விளாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே போய் எதாவது பண்ணுறக்குள்ளே இது ஓடிடும், வெளியில் ஓடி போய் அங்கே சாக்கடை ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு என்னவா பிரியம் பாருங்கள், இந்த சாக்கடை மேலே அவ்வளோ பிரியம். இந்த ஆதாமுடைய சுபாவம் பாருங்கள், உள்ளே போய் அது நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதை போய் செய்யும். எனக்கு சிறு வயசில் ஞாபகம் இருக்குது, என்னுடைய அப்பா எங்கள் வீட்டில் பாருங்கள், கொஞ்சம் நாள் கழிச்சு லைட்லாம் போட்டாங்க. இந்த லைட்லாம் வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது போடலை, எனக்கு ஒரு நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் வீடெல்லாம் புதுசாக கட்டி லைட்லாம் போட்டாங்க. அதுக்கு முன்னால் எங்களுடைய வீடு கூரையிலே இருக்கும், கூரையெல்லாம் நல்ல பெரிய வீடு, சின்ன விளக்கு வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, சாப்பிடும்போது தம்பி அந்த அந்த விளக்கை பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னென்னா அந்த விளக்கை பார்க்குறதா ரொம்ப பிரியம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னென்னா எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த விளக்கை தொடக்கூடாது, அந்த இதை தொடக்கூடாது, நீ தொட்டனா சுட்டுரும். எனக்கு ஒரு நாள் பாருங்கள், இதை தொட்டு பார்க்கணும். ஏன்னா எங்கள் அப்பா சொல்கிறான் கேட்கலாமா, நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலி, சில புத்திசாலிலாம் இருக்குது. எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க பாஸ்டர், எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறா, அவருக்கு என்ன விவரம் தெரியும், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், எவ்வளோ அறிவு இருக்குது. நான் சொல்கிறேன், வாலிபர்களுக்கு சொல்கிறேன், உங்களை விட உங்கள் அப்பா ஒரு 20 வருஷமாக முன்னால் பிறந்திருப்பார். உண்மையா இல்லையா? என்ன சொல்கிறீங்க, இல்லைன்றீங்களா? கண்டிப்பாக அந்த 20 வருஷத்தில் உங்களை விட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும், ஏதோ ஒரு இதில் இருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக படித்த மேதாவிகள், இந்த மேதாவியெல்லாம் என்ன செய்யணும், உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, தெரியாதுமா
நீ படித்த காலம்லாம் மாதிரியாக இருக்கிறதுக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குமா காலம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, என்ன தவிர குழப்ப வேண்டியது. குழப்பிட்டு இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுற மாதிரி. அப்படி இல்லைங்க, கிடையாது. நான் சொல்கிற கவனிங்க, அன்னைக்கும் இன்னைக்கும் பாவம் ஒன்று தான், சரியா? அன்னைக்கு இன்னைக்கு நீதின்றது ஒன்று தான். அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவன் மாறாதவர். அதனால் வந்து நீங்கள் வந்து அவங்க அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி போகக்கூடாது. அப்படி கேட்காம போய் மாட்டிக்கிட்ட ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரியும். அவ்வளவு பெரிய பாடுகள் இப்பையும் பட்டுக்கிட்டு இருக்காங்க போன ஆளுங்களாம். நான் சொல்கிறது வந்து இப்போ இல்லை, நான் சொல்கிறது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நான் சின்ன பையனாக இருக்கும்போதே சிலர்லாம் கேட்காம போனாலாம் இன்றைக்கி படாத பாடுபடுறாங்க. அவங்களாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் எனக்கு வந்து ஒரு 4-5 வயசு இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்லாம் அவங்க செஞ்ச தப்புகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் பலாபலாம் நினைக்கிறாங்க, நான் பார்க்குறேன். அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் வந்து பெற்றோர்களை, அதுவும் குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்லாம் நீங்கள் கனம் பண்ணுங்கள். உங்கள் தாய் தப்பனை வந்து ஒன்று சொன்னாங்கன்னா கொஞ்சம் கேட்க முயற்சி எடுங்க, சரியா? சரி, ஓகே, அது நல்லது. ஆனால் பாவம் செய்யும் போது என்ன ஆயிடுறோம், நம்ம பாவம் வந்தோன்னா ஐயோ இனிமேல் நம்ம பிள்ளைகளே இல்லையோன்ற மாதிரி ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு நினைக்கிறோம். இப்போ பிள்ளை போச்சு, அதை அங்கே நிப்பாட்டி இல்லை, நம்ம தொட்டு பார்க்குறோம். தொட்டு பார்த்துட்டேன் நான் பாருங்க. எனக்கு இந்த மாதிரி வேலை செய்கிற ரொம்ப தொட்டு பார்த்தா பாருங்க சுட்டுருச்சு, அப்படியே கையை பயங்கரமான சுடு, ஒரு ஓட்டையை விழுந்துருச்சு. எங்கள் அப்பாட்ட சொன்னால் அடி விழுங்க, பயங்கரமாக அடிச்சு விடுவார் அவர். ரொம்ப கோபமான மனுஷன் அவர். நான் சொன்னேன்ல, அப்புறம் ஏன் போய் விடுறான்னு நடிப்பார். அதனால் பாருங்கள், தொடாமல். எங்கள் அம்மா கொஞ்சம் பாவம், கொஞ்சம் இறக்கசாலி. எல்லா வீட்லேயுமே அம்மா கொஞ்சம் இறக்கசாலி தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? கொஞ்சம் அப்பா. அதனால் அப்பா இறக்கசாலி இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்பா உண்மையாகவே கோபத்தின் மூலமாக தன்னுடைய இறக்கத்தை வெளிப்படுத்துகிறாரு. பிள்ளை போய் இப்படி மாட்டிக்கிற கூடாதே அப்படின்றக்காக சொல்கிறாரு. அப்போ உடனே எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஏன்டா நீ அவர்கிட்ட சொன்னால் அடிப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அவர் ஏதோ ஒன்று பண்ணி விட்டு சரி பண்ணி விட்டாங்க கொஞ்சம் அந்த நேரம். ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா, அது மாதிரி சில நேரங்களில் தொட்டு பார்க்குறது, சில நேரங்களில் பிள்ளைகள் போய் சாக்கடையில் போய் ஆடிட்டு வரும். ஆடிட்டு வந்தால் நல்லா அது சாக்கடை ஃபுல்லாகிடும். ஆனோடனே அம்மா மாதிரி என்ன பண்ணுறாங்க, போய் சாக்கடையில் போனோன்னா விரட்டுறாங்க. இங்கே வாணி அப்படின்றாங்க. அது இங்கே ஓடணும், அங்கே ஓடுது, அங்கேனா இங்கே ஓடுது, எல்லாம் பண்ணிகிட்டே இருக்குது. உடனே ஆளை பிடிச்சி கொண்டு போய் ஒரு குச்சி எடுத்து ஒரு போட்டு போய் என்ன பண்ணுறாங்க, நல்லா குழியெலாம் போட்டு குழியில் ஆட வச்சு நல்லா குளிக்க வச்சு என்ன பண்ணுறாங்க, நல்லா சோப்பு போட்டு எவ்வளவு இந்த நாத்தம் போகுமோ அந்த மாதிரி ஒரு சோப்பெல்லாம் வாங்கி போட்டு என்ன பண்ணுறது பாருங்கள், குளிப்பாட்டி அதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் புதுசாக உள்ளேருந்து பீரோலேருந்து எடுத்து போட்டு அப்புறம் அதுக்கு நல்ல பவுடர்லாம் போட்டு விட்டு அதுவும் அந்த எந்த காலு போய் அந்த சாக்கடைக்குள்ளே ஆடிச்சோ அதெல்லாம் பவுடர் போட்டு விட்டு என்ன பண்ணுறாங்க, கிளியர் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இன்னும் சில தாய்மாரெலாம் இருக்குது, அந்த காலவே முத்தம் கொஞ்சம் அடிச்சிட்டான்ப்பா, இந்த காலம் தான் போச்சா, இனிமேல் போகக்கூடாது, அதவே முச்சம் பண்ணுற தாயெல்லாம் இருக்குது. தாய் அப்படிதான் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க, தவறு பண்ணிடுச்சனால உடனே சாக்கடையில் ஆடிச்சோன்னா இனிமேல் என் பிள்ளையே கிடையாது, இப்போ இந்த ஊரை விட்டே ஓடிடுவேன், வீட்டுக்கே வராத அப்படின்னு யாராவது சொல்கிற நீங்கள் பார்த்துறீங்களா? கிடையவே கிடையாது இல்லையா? ஏன்னா அது அவங்களுடைய பிள்ளை, அவங்க பிள்ளையாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, மன்னிக்கிறாங்க, அதை குளிப்பாட்டி அதுக்கெல்லாம் பண்ணி விட்டு திரும்பியும் கொண்டு போகிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது நீங்களே திரும்ப குளிப்பாட்டி நல்லா ட்ரெஸ் போட்டு விட்டு பவுடர் அடிச்சு விடுறீங்களே, நீங்கள் இப்படி பண்ணும்போது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு என்னது நன்மையான ஈவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்றார். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கனே, ஏன் உங்கள் அப்பா அம்மாவே மன்னிக்கிறாங்களே, உன்னை ஏற்றுக்கொள்கிறாங்களே, நீ வந்து இவ்வளோ தவறு பண்ணிட்டேன்னு அவங்களுக்கு தெரியுது, சரி பரவாயில்ல உன்னை நான் ஏற்றுக்கிறேன், ஏற்றுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய தேவன் என்ன பண்ணுறாராம், நம்ம ஒருவேளை சில தவறுகள் செய்யும் போது என்ன ஆகிறாரு, ஆண்டவர் நம்மளை மன்னிக்க ரெடியாக இருக்கிறார். இன்னொரு விஷயம், நம்ம செய்யும் போதே நமக்கு வந்து ஒரு ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கும் ஒரு சின்ன தவறு செய்யும் போதே, சில நேரங்களில் கல்லூரியில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் தவறான ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும் போதே உள்ளே இருந்து கர்த்தர் ஒரு சிக்னல் கொடுப்பாரு. எனக்கெல்லாம் கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன் கொடுப்பாரு அப்படின்னா, அந்த ஆள்கள்கிட்ட போக வேண்டாம், பேச வேண்டாம், அந்த இடத்துல நிற்க வேண்டாம்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்கள் நல்லா உண்மையிலே ஆண்டோடைய பிள்ளை ரசிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கிடைக்கும். ஏன் கிடைக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டினேன்னா சீரழிஞ்சே போயிடும், ஒன்றே போயிடும். அந்த மாதிரி அவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடும் அப்படின்றத கர்த்தர் வந்து சொல்லுவார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி சில இது நடக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, ஐயோ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தை பிசாசு உண்டாக்குறான். அந்த வேதம் என்ன சொல்லுது அதை பற்றினா, இப்போ நான் உங்களுக்கு காரியங்களை சொல்கிறேன். என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் வந்து வரும்போது நாம் வந்து என்ன பண்ணுறோம், நாம் யார் என்று வேதம் என்ன சொல்லுகிறது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம யாராக இருக்கணும், நம்ம நீதிமானாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. என்னது, நீதிமானாக இருக்கிறோம் என்பதை வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது.
நம்ம வந்து ஆண்டோடைய பிள்ளைக, இந்த ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றதை பற்றி வேதம் சொல்லுது. அப்போ சில நேரங்களில் என்ன ஆகிடுதுன்னா, மக்களுக்கு வந்து நம்ம வந்து எப்படி நடந்துக்கிறோன்றதை நீங்கள் பார்க்கும்போதே நம்ம யார் ஆண்டோடைய பிள்ளைகள்ன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம வந்து சில நேரங்களில் சில தவறுகள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரசிக்கப்பட்டு நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த இடத்துல போவேன் வந்துடுவோம் அப்படின்னு ஒரு இதில் வந்துடுறோம். சில நேரங்கள் அதை செஞ்சால் கூட ஐயோ நிமிர் செய்யக்கூடாது, அந்த ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா, அந்த உணர்வு ஏற்படுது. இப்போ அந்த உணர்வு ஏற்பட்ட உடனே என்ன ஆகிடும், அதிலிருந்து நம்ம வந்துடுறோம். ஒரு சத்தத்தை ஆவியானவர் உண்டாக்குறாரு, அதை கொடுத்தோன்னே என்ன பண்ணுறோம், இனிமேல் அதை செய்ய வேணாம்னு ஒரு முடிவுக்கு வரோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நம்மை நீதிமான் என்று வேதம் சொல்கிறது, நீதிமான் என்று வேதம் சொல்கிறாங்க. சொல்கிறாரு 10ஆம் வசனத்தில், இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும், நீதியை செய்யாமல்ன்ற முதல் பாயிண்ட் எடுத்துங்க. நீதியை செய்யாமலும்னா நீங்கள் வந்து சில நீதியான காரியங்கள் பாருங்கள், அந்த நீதியான காரியங்களை செய்யாமலும்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே என்னவா இருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம். நம்ம யாராக இருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒருவர் யார் நீதிமான்? எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள யாராக இருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம நீதியை செய்வோம். நீதிமானாக இருக்கிற அப்படின்லாம் கண்டிப்பாக யாராக தான் இருக்குவோம், நீதியை செய்யக்கூடிய ஒரு ஆள்கள் தான். ஒருவேளை அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை நீதியை செய்யலை அப்படின்னா கூட நம்ம யார் தான், பேச்சு வரல பார்த்தீங்களாப்பா, ஏன் வர மாட்டேது, நீதியை செய்யலைங்க, திடீர்னு ஒரு பொய்யை சொல்லிட்டோம், இல்லை ஒரு ஆள் மேலே ஏதோ ஒரு கோவப்பட்டோம், என்னமோ பண்ணிட்டோம், அந்த நேரத்தில் நம்ம நீதிமானா இல்லையா? இப்போ திரும்ப உங்களுக்கு வர்றேன், இது என்ன எல்கேஜி மாதிரி திரும்ப போக வேண்டியிருப்பாருங்க. இப்போ வந்து உங்கள் பிள்ளை வந்து சாக்கடைக்கு போயிட்டு வந்துருச்சு, அப்போ உங்கள் பிள்ளையா இல்லையா? நல்லா கவனிங்க, உங்கள் பிள்ளை சாக்கடையில் ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நிற்குது, நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு பார்க்குறீங்க, கோவம் வருது உங்களுக்கு. இப்போ அது யாரு தான், உங்கள் பிள்ளை தான். இப்போ குளிப்பாட்டி பவுடர்லாம் போட்டு சென்டெல்லாம் போட்டாச்சு, அப்போ யார் தான், உங்கள் பிள்ளை தான். அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, நீதியை நாம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் யார் தாங்க, நம்ம நீதிமான் தான். இன்னும் கொஞ்சம் உள்ள கொட்டி டீப்பாக போயிடுறேன். அது என்னென்னா, இப்போ மாமரம் இருக்குதுன்னு வச்சுங்க, மாங்காய் காய்க்கிறதுனால அது மாமரமா, இல்லை மாமரமாக இருக்கிறதுனால மாங்காய் காய்க்குதா? என்னங்க இப்பயும் ஸ்டாப் தான், நல்லா கவனிங்க. மாங்காய் காய்க்கிறதுனால மாங்காய் மரமா, இல்லை மாமரமாக இருக்கிறதுனால மாங்காய் காய்க்குதா? இன்னமும் விளங்கலையா? விளங்கியிருக்கோம், அது எப்படி விளங்காமல் இருக்கான்? எப்படின்னா மாமரமாக இருக்குதுங்க, அது மரமே மாமரம், அது மாமரமாக இருக்கிறதுனால தான் என்னவா இருக்குது, அது மாங்காயை காய்க்குது. ஒருவேளை மாங்காய் காய்க்கலை. எங்கள் வீட்டு பக்கத்தில் பாருங்கள், முருங்கை மரமாக வச்சுருந்தேன் பாருங்கள், நிறையா முருங்கை மரம், வரிசையாக ஒரு 4-5 மரம் வச்சா பாருங்கள், காய் அப்படியே கொட்டுது. எல்லா இடத்துலையும் காய் இருக்காது, எங்கள் மரத்தில் மட்டும் கொட்டும். முருங்கை மரத்தில் என்ன பண்ணுச்சு, இப்போ சமீபத்தில் பாருங்கள் என்னாச்சு, ஒரு மாதிரி இந்த பூச்சியெல்லாம் அடித்து பாருங்கள், ஒன்றும் காயெல்லாம் இல்லை. ஒரு மாதிரி என்ன பண்ணேன், நான் அந்த எல்லாம் கட் பண்ணி விடுங்க, அப்புறம் அது நல்லா வளரட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வச்சு இது பண்ணும்போது இப்போது நல்ல கவனிங்களேன், அப்படியே காய்ச்சி கொட்டும் பாருங்கள், பெரிய பெரிய காயாக இருக்கிறப்போ நிறையா வரும் பாருங்கள். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அது முருங்கை மரம் காய்ச்சாலும் சரி காக்கையினாலும் சரி என்னவாக தான் இருக்குது, முருங்கை மரம் தான். காய்ச்சாலும் அது முருங்கை மரம் தான், காக்கையினாலும் முருங்கை மரம் தான் இல்லையா? அதே போல் தான் மாமரமும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாங்காய் வந்து காய்ச்சாலுமே காய்க்கலாலும் அது மாமரம் தான். மாங்காய் இருக்கிற நேரத்தில் அது மாமரமாக இருக்குது, இல்லைங்க மாங்காய் இல்ல நேரத்தில் வேறு மரம் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது மாமரம் தான். அதுபோல தான் நாம் சில நேரம் பாருங்கள், நாம் நீதிமான்களாக இருக்கிறபடினாலே நீதியை செய்கிறவர்கள் தான். ஒருவேளை நாம் நீதியை செய்யவில்லை என்றாலும், தப்பே நடந்துச்சுன்னா கூட அப்பயும் யார் தான், நம்ம நீதிமான்கள் தான், மறந்துடக்கூடாது. பிசாசு இங்கே தான் வந்து உங்களை ஏமாத்துறது. பெரிய அளவில் வந்து விசுவாசியை ஏமாத்துற விஷயம் என்னன்னா, நீ வந்து அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, இதை செஞ்சுட்ட, அதை செஞ்சுட்ட, நீ ரொம்ப மோசமான வழிக்கு போயிட்ட, அப்படி நடக்காது, இப்படி நடக்காது, இனிமேல் எதுவுமே நடக்காது அப்படின்னா ஒரு குழப்பிட வேண்டிதான். குழப்பில் இந்த ஆளுங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கே மனசு வராது, சர்ச்சுக்கு வர மனசு வராது. பைபிளை எடுத்தாவே ஐயோ இந்த ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரோ அப்படின்னு ஒரு பயம். கிடையாதுங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் யார் தான் நீதிமான், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஒருவேளை தவறை நடந்தனாலும் பரவாயில்ல, இயேசுன்ற ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சகதிக்குள்ளே போய் விழுந்துட்டோம், பரவாயில்ல, தண்ணி ஊற்றி கழுவினா என்ன ஆயிரும், எல்லாம் போயிடும். அது மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்காரு, நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். அப்போ நாம் நீதியை செய்கிறதுனால நீதிமான் கிடையாது, நாம் நீதிமான்களாக இருக்கிறபடினால என்ன பண்ணுறோம், நம்ம நீதியை செய்கிறோம்.
நீதியை செஞ்சாலும் செய்யாவிட்டாலுமே யாராக தான் இருக்கிறோம், நம்ம நீதிமான்கள் தான், மறந்துடக்கூடாது, நம்ம நீதிமான்கள் தான். அப்போ இங்கே போட்டிருக்க வந்து அந்த 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் என்று வெளிப்படும், நீதியை செய்யாமலும் தன் சகோதரத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானுள்ள. சிலர்லாம் என்ன சொல்றாங்க, சில இடங்களுக்கு போனீங்கன்னா நீங்கள் நீதியை செய்யணும். எப்படி செய்யணும்? வரும்போதே நீங்கள் வந்து அதை விட்டுறணும், சர்ச்சுக்குள்ளே வரும்போதே நீங்கள் இந்த பாவத்தை விட்டுறணும், அந்த பாவத்தை விட்டுறணும், அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆளுகளை சொல்லி பாருங்கள், சொல்கிறது பாருங்கள். நீங்கள் சர்ச்சுக்கு கொண்டீங்களா, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. நல்லா கவனிச்சிங்களேன். இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா யாருமே ரசிக்கப்படவே முடியாது. சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், நான் வந்துங்க இப்போ ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு வந்துடுறேன், அப்புறமேல உங்கள் சபைக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி விட்டுட்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாதுங்க. சகதிக்குள்ளே இருக்கிறீங்க, உளையான சேற்றுக்குள்ளே இருக்கீங்க. உளையான சேற்றுலேருந்து நான் வந்து வெளியில் வந்த பிறகு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்து சர்ச்சுக்கு வந்துடுவேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி கிடையாது. அது ஏற்கனவே பாவன்றது உளையான சேரு. அதை நீங்கள் வரணும்னா எங்கே வரணும்? ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு தான் உங்களுடைய பாவத்திலிருந்து அவரை கழுவி அவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். தவிர எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்த பிறகு நான் வரேன்னு சொல்கிறது வந்து தப்பு. அதான் ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, மாட்டு வண்டிக்கு முன்னால் மாட்டை கட்டணும், மாட்டு வண்டிக்கு பின்னால் போய் கட்டினீங்கன்னா வண்டியும் போகாது, மாடும் போகாது, அங்கேயே நிற்கும். அந்த மாதிரி தான். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு வர்றது கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னாவே என்ன ஆயிரும், எல்லாத்தையும் போயிடும். அதான் பாருங்கள், ஒரு பிரசங்கர் வந்து ஒரு அம்மா சொன்னாங்களாம், ரட்சிக்கப்பட்ட குடும்பம், திடீர்னு அந்த பிள்ளை வந்து ஒரு தவறான வழியில் போயிடுச்சு. போய் நைட்டில் போய் ஹோட்டலில் போய் டான்ஸ் ஆட போதான். டான்ஸ் ஆடுது, அது பாட்டு குடிக்குது, பயங்கரமாக குடிச்சிட்டு ஆட்டம் போடுது. ரட்சிக்கு வந்த பிள்ளை பாருங்கள், திடீர்னு அது பாட்டு யார் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர்ந்து என்னமாயி ஒரு மாதிரி போயிடுச்சான் பாருங்கள். போய் கடைசி போய் குடிச்சிட்டு அது பாட்டுக்கு வந்து அங்கே ஹோட்டலில் டான்ஸ் ஆடுதான். அந்த பிரசங்கர் பாருங்கள், பாஸ்டர் போய் சொன்னாங்களாம் பாருங்கள். சொன்னோடனே அவர் உடனே கூப்பிட்டு அந்த பிள்ளையை பார்த்து பேசினாராம், ஏம்மா நீ நல்ல ஆண்டோடைய பிள்ளை, சபைக்கு நீ வரணும், ஏன் அப்படி போனேன் அப்படின்னோடனே அந்த பிள்ளை சொல்லதான், எனக்கு விருப்பம் இல்லை பாஸ்டர், ஆனால் ஏதோ யாரோ நீ தப்பாக சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனோன்னா அது ரொம்ப வருத்தப்படுது, அழுகுது, எல்லாம் செய்யுது. அது சொல்லிச்சான், நான் வந்து இந்த டான்ஸ் ஆர்டர்லாம் விட்டுட்டு அப்புறமேல சர்ச்சுக்கு வரேன்ச்சான். டான்ஸ் ஆர்டர்லாம் விட்டுட்டு சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிச்சான். இவர் சொன்னாராம், டான்ஸ் ஆடிக்கிட்டே வாங்கிட்டாரான். அங்கேயும் போ, எப்படி பாருங்கள், ஊழியர்கள் வேறு என்ன பண்ணுறது, அங்கே போகாதனா பிரச்சனை. இப்போ ஏன்னா திடீர்னு சில ஆளுக்கு இந்த குடிகாரெல்லாம் இருக்க பார்த்தீங்களா, சொல்கிறான் குடிக்கிறாலாம், குடிகாரன் சொல்ல வேணாம், அது வேறு தப்பு, அது வேறு மாதிரி சொல்ல, இது வேறு நாம சொல்கிறாங்க. அது வந்து அவர் சாப்பிட்டாரு பாஸ்டர், சாப்பிட்டாரு பிரதர். சில ஆளுகள்லாம் போய் பேச பாருங்க, சொல்லுவாங்க, வாங்க பாஸ்டர் சோத்திரம், இப்போ எப்படி இருக்கிறாரு, சாப்பிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் கூட என்னடா சொல்லடா, உங்களை சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்காரு போல நினச்சிட்டு இருப்பேன். அவர் ஏதோ சாப்பிட்றது என்னமோன்னு சொல்கிறது பாருங்க, அவ்வளோ ஒரு அதுக்கு எவ்வளோ மரியாதை பாருங்கள், எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ மரியாதை இருக்குது. நம்ம சாப்பிட்டதை கூட சில நேரங்கள் வேறமாக சொல்லிடுறோம், அவங்க அதை எப்படி சொல்கிறாங்க, சாப்பிட்டாருன்னா ரொம்ப பக்காவாக சொல்கிறாங்க, அவ்வளோ மரியாதையா இல்லையா. இப்போ அந்த ஆளுகளை பாருங்கள். அதனால தான் என்னென்னா, இந்த மாதிரி குடிச்சு இந்த மாதிரி போய் ஆடியாச்சு. அவர் சொன்னாரா, நீங்கள் வாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வந்துருங்க, முதல்ல சர்ச்சுக்கு வாங்க, அங்கேயும் போங்க அப்படின்னாராம். இந்த பிள்ளை பாருங்கள், முதல் நாள் அன்றைக்கி போய் இங்கேயும் சர்ச்சுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மாற முடிச்சுட்டு ஈவினிங்கில் போச்சான். போய் எங்கள் ஆட போயிருக்கு, ஆடுனா ஆட்டம் வரமாட்டுது, ஏதோ பண்ணுது. பண்ணோன்னே அது உள்ளே போன பிள்ளை திரும்ப வந்துருச்சான். வந்து ஒன்றும் சரி வரலன்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிச்சான், அம்மா இனிமேல் அங்கெல்லாம் போகலாமா, இங்கே வந்துட்டு அங்கே போனால் எதுவும் நடக்க மாட்டேதுமா, ஒன்றும் செய்ய முடியல, அதனால் இனிமேல் அது வேணாம்மா, அது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தெரியுது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துருச்சான். அப்போ இதுலேருந்து என்னென்னா, நீ அதை என்னைக்கு விட்டுட்டு வரவே அன்றைக்கி தான் நீங்கள் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னா அது முடியாது, யாருக்கு முடியவே முடியாதுங்க. ஏற்கனவே உளையான சேட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, இருந்தவங்களை கொண்டு போய் நீங்கள் எப்படி உள்ளே அவங்கள வந்து தூக்கி எடுக்க முடியுமா, முடியாத வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அவங்க குடிச்சிட்டா கூட பரவாயில்ல வரட்டுன்றேன், நான் உட்காந்துட்டு போட்டுமே, ஒன்றும் தவறே கிடையாது, போட்டோம். அவங்க வந்து கண்டிப்பாக விடுவாங்க, அதிலிருந்து கடவுளை அவங்கள விடுதலை ஆக்குவார், நான் அதை நம்புற விசுவாசிக்கிறேன். அவர் பாஸ் சொல்கிறார், ஒரு ஆள் ஃபுல் கஞ்சாவை அடிப்பான், கஞ்சா அடித்து அப்படியே கண்ணெல்லாம் அப்படி மாதிரி சொருகிட்டு வந்தாராம். ஒரு ஆள் வரும்போது ஃபுல் போதையோட வர்றது, அப்படியே ரெங்கிட்டே வர்றது. வந்தால் பாருங்க, அவர் சொல்கிறாரு, பாஸ் சொல்கிறாரு, வாங்க உட்காருங்க, நீங்கள் மாட்டு கேளுங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு 2-3 வாரம் வந்தாராம் பாருங்க, அப்படியே அதுலேருந்து அப்படியே விடுதலை ஆகிட்டாராம். அப்படியே விடுதலை ஆகிட்டார். கடவுள் பாருங்கள், அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவாருங்க. நம்முடைய தேவன் வந்து யாரையுமே கண்டஸ்ட் பண்ணுறவர் கிடையாது, எதையுமே போய் நீங்கள் அப்படியா இருங்க எப்படியா இருக்கலாம் அப்படிலாம் பேசுகிறது கிடையாது. இவர் என்ன பண்ணுறாரு, மன்னிக்கக்கூடிய தெய்வம். அவங்க என்ன வேணாலும் இருந்து போகிறாங்க, கர்த்தர் அவரை கழுவக்கூடிய, அவர் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அதனால் பாருங்கள், அந்த பாவத்திலிருந்து தேவன் விடுதலையாக்குறாரு. நான் சொல்கிறேன், இன்றைக்கும் கூட ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்ம கூட சில நேரங்களில் சில தவறுகள் நடந்தால் கூட ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சொல்லுங்கள் ஆண்டவர், அதுக்காக நீங்கள் ஆண்டவர் பாலில் பாஸ் சொல்லிட்டாரு, நான் செஞ்சுக்கிறேன், இன்னொரு தடவை வந்து என்ன பண்ணுறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அப்படி போகக்கூடாது. அது ரொம்ப தப்பு, அது ரொம்ப மோசம்.
ஏன்னா இப்போ காரில் வந்து 4 டயர் ஓடுது. என் காரில் நான் கார் வாங்கப்பட்டு ஸ்டெப்னின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்னி எது கொடுத்துருக்காங்கன்னா, எங்கேயாவது பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸ்டெப்னியை மாட்டிக்கணும். நான் போய் கார் எடுத்துகிட்டு நம்ம பின்னால் ஏரிக்குள்ளே ஓட்டினேன்னு வச்சுங்க, 4மே பஞ்சர் ஆகிடும். அந்த மாதிரி போகக்கூடாது. என்ன பண்ணால் யதார்த்தமாக சில நேரங்கள் நடக்குது, அந்த நேரத்தில் ஸ்டெப்னி யூஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், சில நேரங்களில் தவறு நடக்குன்னா, இயேசுவே உங்களோட ரத்தத்தினால் என்னை கழுவும், நம்முடைய பிள்ளை இனிமேல் இதை செய்யக்கூடாது ஒரு தீர்மானம் எடுத்து அதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், வெளியில் வரணும். அப்போ நாம் நீதியை செய்வதனால் நீதிமான் கிடையாது, நாம் நீதிமானாக இருக்கிறபடினால் நம்ம என்ன செய்கிற, நீதியை செய்கிறோம். அப்போ நம்மளால் நீதியை செய்ய முடியும். சரியா? சரி, ஓகே, நம்ம நீதிமானாக. அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த சில நேரங்களில் பாருங்கள், இப்போ கிறிஸ்துமஸ்லாம் வருது எல்லாம். நான் போன வாரம் சொன்னேன்ல, சில தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, மலை பிரசங்கத்தை எடுத்துக்குவாங்க அல்லது கிறிஸ்துமஸ் செய்தி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்கள் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு நாங்கள் ஒரு வாழ்த்து சொல்கிறோம். இயேசுபிரான் வந்து என்ன சொன்னார், உன்னிடத்தில் அன்பு உள்ள பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா அப்படிலாம் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் அன்பா வாழணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொன்னால் கூட அவங்களால நம்ப முடியாது, அன்பா வாழ முடியாது. ஏன் வாழ முடியாதுன்னா, நமக்கு வந்து ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த நிருபங்கள் இருக்குது. அங்கே நீதிமான தேவனுடைய பிள்ளை அப்படின்றலாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அவிசுவாசிகளுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவங்களுக்கு ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னா, மனந்திருமுகல் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. வருத்தப்பட்டு பரசுமக்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இவ்வளோதான். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. என்ன நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னா, நாம் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம் என்ற இந்த வார்த்தை மட்டும் புதிய ஏற்பாடு மட்டும் 145 முறை வருவதாக ஒரு வேதம் சொல்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன், நான் முற்றும் ஜெயங்கொள்கிறவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து நான் தேவனால் பிறந்தவன், இப்படிப்பட்ட நிறைய வசனங்கள் வந்து 145 முறை வர மேலே வருது என்று சொல்கிறார். அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம் என்ற அந்த வெளிச்சம், நான் நீதிமானாக இருக்கிறேன் என்ற அந்த அறிவு வரும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், நீதியை செய்யக்கூடிய மக்களாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பாருங்கள், நாம் நம்முடைய கனி நிமித்தம் மரம் வந்து அறியப்படும். ஒரு பக்கம் இப்போ மாமரம் இருக்குன்னே வச்சுக்கலாம், அது பழம் கொடுக்கும்போது என்ன தெரியும் மற்றவங்களுக்கு, சில நேரங்களில் அந்த இலையில் ரொம்ப ஒரு குழப்பம் வந்துடுது. எங்கள் வீட்டு பக்கத்தில் பாருங்கள், இந்த நேற்று எத்தனை நான் நேற்று தான் நினைக்கிறேன், மனைவி 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நிறைய மலத்தக்காளிக்கிற இந்த குட்டி குட்டி பூலாம் இருக்குது, அதை அங்கே இருக்கு. இவ சொல்கிறா, அது மலத்தக்காளிக்கிற மாதிரி தெரியலன்றா. நான் சொல்கிறேன் கன்ஃபார்மாக தான்றேன். இதே மாதிரி அங்கே நிற்கிது பாருங்கள், பக்கத்தில் இன்னொரு டூப்ளிகேட் மாதிரி நிற்கிது பாருங்கன்றா. கடைசி போய் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே மலத்தக்காளிக்கிறது, அதே மாதிரி இன்னொன்று அங்கே வேறு நிற்கிது. அது என்னமோ இன்னும் அது சுடக்கு தக்காளியாக நம்ம ஒன்று நினைக்கிறேன். 2 ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்போது அதை என்ன பண்ணுறோம், அதனுடைய கனிகளை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதனுடைய கனிகளை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். கனிகள்லாம் என்ன அப்படின்னா, ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் என்ன கனி கொடுக்குதோ அதை வச்சு என்ன பண்ணுறோம், அந்த மரத்தை சில நேரங்களில் சந்தேகம் வருது, இது என்ன மரம். அன்றைக்கி பாருங்கள், முருங்கை மரம் ரோட்டில் பாருங்கள், அப்படியே துறையூர் ரோட்டில் வரிசையாக நிற்கிது, பெருசு பெருசாக. வண்டியில் நானும் மனைவி போயிட்டே இருந்தேன் பாருங்கள், போயிட்டு வண்டி நிப்பாட்டிட்டேன். ஐயோ எத்தனை கிலோ தொங்கிட்டு இருக்குது முருங்கைக்காய். அங்கே போவோம், காட்டுக்குள்ளே போவோம், அப்படியே வண்டி நிப்பாட்டியாச்சு. ₹1 கூட பறிக்காமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஒரு ஆள் சொல்கிறார், மாடு மேய்ச்சிட்டு. நான் சொல்கிறாரு, சார் அது முருங்கைக்காய் இல்லை சார், அது வேறு காட்டு முருங்கை சார்ன்றாரு. அப்படியே முருங்கைக்காய் மாதிரியே இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா நம்பிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படியே அந்த மாதிரி பேய் முருங்கை. கரெக்டு பேய் முருங்கை. அது அப்படியே இதே மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா முருங்கைக்காயை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அது ஒரு வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அப்போ அந்த மரத்தின் கனியினால் அது என்ன செய்யும், அந்த கனியினால் அந்த மரம் என்ன செய்யும், அறியப்படும். ஒரு வசந்துக்கு போவோம் நம்ம. அதுபோல தான் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போதே மற்ற மக்களுக்கு தெரியுங்க யார் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். நம்முடைய சுபாவங்களை பார்க்கும்போது, நம்ம செய்கிற காரியங்களாம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் தெரிஞ்சிடும். எடுங்க மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், சீக்கிரம் போவோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 16லேருந்து 20 வசனம் வரைக்கும் சொல்கிறாரு பாருங்க. அவருடைய கனிகளினார் அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமெல்லாம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். என்ன சொல்றாரு, நீங்க எப்படி கனி கொடுக்குறீங்களோ அதை மாதிரி உங்களை தெரிஞ்சிடும். உங்களுடைய வார்த்தையை பார்க்குறோம். முதல்ல உங்களுடைய வார்த்தை, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ற கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது
இவங்களுடைய சுபாவம், இவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்கன்றது ஓரளவு கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஏன்னா வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஒரு ஆள் என்ன பேசுகிறாரோ அந்த மாதிரி தான் அவர் இருப்பார், அதை தாண்டி ஒன்றும் அவர் இருந்துட மாட்டார் இல்லையா? அப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு முடிவு வர்றோம். இங்கே சொல்கிறார், இவர் சொல்கிறாரு பாருங்க, அந்த அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில், நல்ல மரமெல்லாம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர். அவங்க எப்படி வாழ்றாங்கன்றதை வச்சு, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு வச்சு அவங்களுடைய கனியை நீங்கள் என்ன பண்ணிடலாங்க, அறிஞ்சுக்கலாம், அறிந்து கொள்ளலாம். நீங்கள் அவங்க எப்படி, அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது, அவங்க நடக்க எப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன புரியும் அப்படின்னா, கண்டிப்பாக ஆண்டோடைய சுபாவம் வெளிப்படும். ஒரு ஆள் மேலே அன்பு கூறுறது, அவங்கள நேசிக்கிறது. சில நேரங்களில் பாருங்கள், எல்லா மக்களுக்குமே சில பிரச்சனை இருக்குது. எல்லாருமே வந்து எல்லாம் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது, எல்லாருக்கும் குறை இருக்க தான் செய்யும் இல்லையா? நீங்கள்லாம் அப்படிலாம் குறையெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பமே யாராலும் நடத்த முடியாது இல்லையா? சில ஆட்கள் பாருங்கள், மனைவி மேலே குற்றம் எங்கிட்டாவது கண்டுபிடிக்கிறது, கணவன் மேலே ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறது, பிள்ளைகள் மேலே சில நேரங்கள் குற்றங்களை கண்டுபிடிக்கிறது. இப்படியெல்லாம் பண்ணும்போது ஒரு நல்ல குடும்பத்தை சக்ஸஸாக நீங்கள் பண்ண முடியாது இல்லையா? முதல்ல அவங்ககிட்ட இருக்கக்கூடிய என்ன ப்ராப்ளமோ அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த மாதிரி நீ கொண்டு வரும்போது இந்த குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கோபம் தான். அதான் வேதம் சொல்லுது, நீங்கள் என்னது கோபப்படுகிறதுக்கு எப்படி இருங்க, தாமதமாக இருங்கள். கோவப்படுறதுக்கு ரொம்ப யோசித்து கோவப்படணுமா? ஆனால் கோவம் வரும்போது யாருக்குமே யோசனை இருக்காது, பட்டுன்னு கோவம் வந்துடும் இல்லையா? சில ஆளுக்கெல்லாம் மூக்கு மேலே கோவம் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டக்குன்னு கோவம் வந்து என்ன பண்ணுறோம் எதுன்னே தெரியாது, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுடுவாங்க. முடிச்சுட்டு ஐயோ அப்படி பண்ணிட்டனே. இல்லை, என்ன பண்ணணும்னா கொஞ்சம் யோசிக்கணும். யோசித்து கோவப்படும் போது சில ஆள்கள் மேலே சில தவறான காரியங்களை சொல்லுவாங்க. சில தேவையில்லாத நேரங்களில் பிசாசு வந்து சில ஆட்களை பற்றி தப்பாக கூட சொல்லும், இல்லை ஏதாவது ஒன்று ஒரு மாதிரி செஞ்சு வைக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணி அதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் நல்ல ஒரு தீர்மானங்களுக்கு நீங்கள் வரணும். டக்குன்னு எடுத்தோன்னே சாலாம் படப்படப்படன்னு போய் என்ன தான் சொல்லிட்டு உளறிட்டு வர்றது, பூன்ட்டு வந்துடுறது, அப்புறம் உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டு ஐயோ அப்படி பண்ணிட்டோமே. இல்லைங்க, என்ன பண்ணணும்னா நிதானமாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அப்படி சில குறைகளே இருந்தாலும் கூட கர்த்தர் மன்னிக்கிறாரா இல்லையா? மன்னிக்கிறார். கர்த்தர் மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் நானும் நீங்களும் மன்னிக்கணும், மறந்துடக்கூடாது. அவர் மன்னிப்பார்ப்பா சார், எங்களுக்கு தான் தெரியும்ல. நாங்கள்லாம் அப்படி பண்ண முடியாது, நீங்கள் தான் பண்ணணும், நான் தான் பண்ணணும், நம்ம தான் பண்ணணுங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம தான் அப்படி தான் பண்ணணும். நம்ம அப்போ தானே ஆண்டோடைய பிள்ளைன்றத அந்த கனியினால் வெளிப்படும். எப்போ வெளிப்படும்? நீங்கள் வந்து உருன்னு அப்படி இருக்கிறனாலே, அவங்க உருன்னு இருக்கிறனாலேயுமா வெளிப்படாது. அந்த அன்பு எப்போ வெளிப்படும் அப்படின்னா, நீங்கள் அந்த அன்பில் நடந்து கொள்ளும்போது தான் வெளிப்படும். தேவனுடைய சுபாவம், அது அன்பின் சுபாவம். அந்த அன்பின் சுபாவத்தை தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம மூலமாக ஆண்டவர் மக்கள் பார்க்கணுன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், மற்றவர்களை மன்னிக்க, நேசிக்க, அப்படிப்பட்ட மக்களாக நாம் மாற வேண்டும். அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அப்போ அந்த கனியினால் அறியப்படும். அது மட்டும் இல்லாமல் நாம் கனிகளில் பாருங்கள் அறியப்படுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் தலைகளாக போயிடக்கூடாது. என்ன தலைகளாக போகக்கூடாதுன்னா, சிலர்லாம் சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, இதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு என்னதான் சொல்லுவாங்க. இல்லை, கிடையாது. நீங்கள் அந்த அன்பின் கனியை வெளியில் காமிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் பிள்ளைகளாக இருப்பதனாலே பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததில் சொல்கிறாரு, பாவம் செய்யாமல் இருப்பதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்னது ஆக முடியாதுன்று சிலர்லாம் சொல்கிறாங்க. அதாவது வந்து பாவம் செய்யலைன்னா, அதாவது பாவம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து யார், நீங்கள் வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க, நீங்கள் கடவுளுடைய பிள்ளையை கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நம்ம என்னவா இருக்கிறோன்னா அந்த நேரத்துலேயும் ஆண்டோடைய பிள்ளை தான். ஒருவேளை அந்த உறவு இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு உறவு இருக்குது, ஒரு என்னது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு உறவு இருக்குது. ஒருவேளை அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஏதோ சம்திங் சின்ன ஏதோ ஒரு கோபம், ஒரு சின்ன ஏதோ ஒரு கசப்பு வருது. வந்து அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க வாட்டுக்காரங்க அப்படி உட்காந்துக்கிறாங்க. பிள்ளை போய் அது வாட்டுக்கு அங்கே உட்காந்துக்கிறது. உட்காந்துட்டோன்னா என்ன பண்ணுறான், ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு பார்க்காம மாதிரி சமயத்தில் அப்படி இருக்குங்க. ஆனால் அப்புறம் என்ன ஆகிடும், சரியாயிடும். ஏன் சரியாகுது அப்படின்னா, அது கணவனுடைய உறவு இல்லையா? அப்போ அந்த உறவுக்கே அவ்வளோ பெரிய ஒரு ஐக்கியம், பலம் இருக்கும் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவாதி தேவனுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரே, அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமே, நம்ம மேலே அவர் கோவப்படுவாரா? நம்ம மேலே எவ்வளோ அன்பா இருப்பார். சில பிரசங்க எல்லாம் கேட்டிங்கன்னா, கர்த்தர் உன்னை அடிச்சிருவார், உன்னை அப்படி பண்ணிடுவார், உன்னை இப்படி பண்ணிடுவார், அப்படி பேசுனதில் இங்கே உட்காந்துருக்கிற ஆளுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னால் கூட நல்லா இருந்தேன் பாஸ்டர், போயிட்டு வந்தா ஐயோ குழப்பம்,
ஒருவேளை ஆண்டவர் வந்து விட்டுட்டு போயிடுவாரோ, இல்லை இதை பண்ணிடுவாரோ, அதை பண்ணிடுவாரோ, இந்த குழப்பத்திலே போயிட்டு சில ஆளுக்கு போன பிறகே பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனை ஆயிடுது. 1 யோவான் 2:29 சீக்கிரட்டுங்க. 1 யோவான் 29 சீக்கிரட்டுங்க. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவர் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு? அவர் பாருங்க, ஆண்டவர் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால். யார் அவர் நீதி உள்ளவரே? ஆண்டவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் என்ன சொல்றாரு? தெரிந்திருப்பான நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறோம். என்ன சொல்றாரு? நீதியை செய்கிற எல்லாரும் நம்ம பாருங்க, ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? நம்ம நீதியை செய்கிறோமா? யாராக தான் இருக்கிறோம்? நாம் நீதிமான்களாக தான் இருக்கிறோம், ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம நீதிமானாக இருக்கிறபடினால கண்டிப்பாக நீதியை பாருங்க, நம்ம நீதியை செய்யக்கூடிய மக்களாகவே இருக்கிறோம். சரி, ஓகே. அடுத்து பாருங்க, அதுக்கு பிறகு இன்னும் ஒரு போவாங்க. சிலர்லாம் என்ன சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் ஒன்றும் வேணாம், எதுவும் வேணாம், எதுவும் ஒன்றும் வேணாம். பாருங்க, அதான் ஒரு பிரசங்கர் சொல்றாரு, எதெல்லாம் கர்த்தர் வந்து நல்லதுன்னு சொன்னாரோ அதை அப்புறம் அவங்க கெட்டதுன்றாங்களாம். பாருங்க, எதெல்லாம் நல்லதுன்னு சொன்னாரோ அதை அப்புறம் அவன் கெட்டது. என்னன்னா, பொண்ணு வந்து நல்லதுன்னு கர்த்தர் சொன்னார். பொண்ணை உண்டாக்கி கர்த்தர் 4 ஆறுகளை உண்டாக்கி அதில் பொண்ணு விளைய செய்தார், நல்லது என்று கண்டார். நம்ம ஊரில் பாருங்க, ஊழிக்காரன் சொல்றாங்க அதெல்லாம் கெட்டதுங்க, அதெல்லாம் கெட்டது, அதெல்லாம் வரக்கூடாது பக்கத்தில். பாருங்க அப்படி. சரி, கர்த்தர் வந்து எதெல்லாம் நல்லது பாருங்க. அடுத்து கர்த்தர் சொன்னார் திருமணம் பண்ணிக்கலான்னு சொன்னார் இல்லையா? ஏன் திருமணம் பண்ண சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஆணும் பெண்ணையும் கடவுள் ஏன் உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னா, அவங்க திருமணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்க மூலமா இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும் தான் கடவுளுடைய சித்தங்க. சில சபைகளுக்கு நீங்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது. ஒரு பாஸ் அமெரிக்காவுக்கு போயிருந்தாராம். இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்காரால் அங்கே போய் சொன்னாராம், தம்பி நல்லா ஒளியும் செய்றீங்க தம்பி, கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிறாங்க. இவர் சொன்னாராம், ஐயோ ஆண்டவரே இந்த ஆள்கிட்ட வந்து சிக்கிட்டேமே அப்படின்னு சொல்கிறாரு. 2 மணி நேரம் அந்த ஆள் கூட காரில் போனேன், உயிரை எடுத்து நான் மனுஷன். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் உங்கள் பிரச்சனை, இந்தியாவில் பிரச்சனை, இங்கே அமெரிக்காவில் வந்து இதே கூத்தா, கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம் பண்ணாத இதே பிரசங்கம். இதுக்கு 4-5 வசனத்தை வர காட்டிக்கிறது கிடையாதுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை உண்டாக்குவேன். நல்லா பாருங்க, ஒரு 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 ஆணோ ஒரு பெண்ணோ வாலிப நாட்களில் வரும்போது அவங்களுக்கு ஒரு விருப்பத்தை கடவுள் கொடுக்குறாரே. ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கணும் ஏன் கொடுக்குறாரு? இது இவங்களே வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, கடவுளே அதை உண்டாக்குறாருங்க. நல்லா சொல்கிறேன், ஒரு திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு ஆணோ பெண்ணை விரும்புகிறாங்கன்னா நல்லது. ஏன் நல்லது? திருமணம் பண்ண மாட்டேங்கன்னா அதான் கெட்டது. எங்கே பிரச்சனை? ராங். திருமணம் வந்து பாருங்க, கடவுள் உண்டாக்குறது தான். திருமணம் வந்து கடவுளே கொண்டு வராரு. கடவுள் தான் அந்த எண்ணத்தை உருவாக்குறாரு. ஒரு திருமணம் பண்ணிக்கணும்னா கணவனுக்கு பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும், அப்படி மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கெல்லாம் உருவாக்க கொண்டு வராரு. இதை ஒரு குறிப்பு என்ன சொல்கிறான், கல்யாணம் பண்ணிக்க கூடாது சார், பாஸ்டர் கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது, நாங்களாம் கல்யாணம் பண்ணாத ஊழியக்காரர்கள் அப்படின்றாங்க. ஒரு கணவன் மனைவியோட ஒரு குடும்பமாக இருக்கு பாருங்க, அதுதான் சரி. ஏன்னா அப்படி தான் பாருங்க கடவுள் சபையை நடத்தும்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதான் தீமோத்தேயுல கூட சொல்றாரு. அப்போ ஆதியில் பாருங்க தேவன் என்ன பண்ணார்? ஆதியாமம் பாருங்க 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துல பாருங்க சொல்றாரு. ஆதியாமம் 1 பாருங்க எடுங்க, ஆதியாமத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சீக்கிரம் எடுங்க, வாசிப்போம். அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்தின் பீதோளம் கோம்போத கல்லும் உண்டு. பாருங்க, அந்த தேசத்தின் பொன், எல்லாரும் சொல்லுங்க, அந்த தேசத்தின் பொண்ணு நல்லது. நல்லது பொன் நல்லதா கெட்டதா? அவர் சொல்லியிருக்காரு நல்லது, நான் சொல்றாங்க அவர் சொல்லியிருக்காரு நல்லது. ஆனால் நம்ம எல்லாம் சொல்றாங்க, அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாராம், கழுத்தில் இருக்கிறத கலட்டி அப்படியே காணிக்க பாக்ஸில் போட்டுருங்க. அவர் சொன்னாராம், ஐயோ எவ்வளவு எங்களை கேனப்பயலாக்குற நீ, எவ்வளவு இது உனக்கு, கழுத்தில் இருக்கிறத அப்படியே கலட்டி காணிக்க பாக்ஸில் போடணுமா? கழுத்தில் இருக்கிற கலட்டி எங்கே போடுவோம்? உண்மையிலே நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்குவோம். எல்லாரும் கரெக்டாக சொல்லுங்க பாருங்க, கரெக்டாக நான் நினைக்கிறேன். கழுத்தில் உங்களுக்கு ஒன்றும் பிடிக்காத போட்டிருக்கீங்க, பிடிக்காத என்னதை போட்டிருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எடுத்து கொண்டு போய் பிடிக்கல பாக்ஸ், அதனால் அந்த காணிக்க பாக்ஸை போட்டிங்கன்னா நான் கூப்பிட்டு சொல்லுவேன், இது காணிக்க பாக்ஸுங்க, இதில் போடாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? காணிக்க பாக்ஸ் நமக்கு பிடிக்காத ஒன்றை போடணும், எங்கே தான் போடணும்? குப்பை தொட்டியில் போடணும். குப்பை தொட்டியில் போட போய் காணிக்க பொட்டியில் போட சொல்கிறாரு. எப்படி பார்த்தீங்களா? அப்போ கழுத்து இருக்கிறத கலட்டி எங்கே போடணுமா? காணிக்க பொட்டியில் போட்டுடுமா? என்ன பாருங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து பேய் பிசாசாம். இது தங்கலாம் பேய் பிசாசு. ஆனால் இவருக்கு மட்டும் அங்கே கொண்டு போய் விற்று என்ன பண்ணுவார்? எதாவது பண்ணிட்டு இருப்பார். என்ன கொழுப்பு பாருங்க அந்த ஆளுங்களாம். அப்போ வந்து வசனத்துக்கு விராம பேசுறது, பொன் நல்லது, திருமணம் பண்ணிக்கின்றா நல்லதுலாம் கர்த்தர் சொல்றாருங்க. அவர் சொல்றாரு, பொன் என்னுடையது, வெள்ளி என்னுடையது, வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, என்னுடையதெல்லாம் யாருடையது? உன்னுடையன்னு சொல்றாருன்னா அப்போ அவருடையெல்லாம் நம்முடையது. திருமணம் பண்ணிக்கன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு. இவன் என்ன சொல்றாங்க பாருங்க, திருமணம் பண்ணிக்கிறான்ன்றார். அப்போ இதெல்லாம் பாருங்க கெட்டது. கர்த்தர் எதெல்லாம் நல்லதுன்னு சொன்னாரோ அதை போல அந்த ஆள் கெட்டது. கர்த்தர் எதை கெட்டதுன்னு சொல்றாரோ அதெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு ரொம்ப நல்லது. எப்படி பார்த்தீங்களா? அப்போ இப்படிப்பட்ட சில ஆட்கள், இப்படிப்பட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னமா இருக்குது அப்படின்னா,
நம்ம நீதிமானாக சொல்கிற மாதிரி இல்லை, நம்ம வந்து நம்முடைய நடக்கையை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சரியாக நடந்து கொள்ளும்படி தீர்மானிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, அதே இதில் பாருங்கள் 18ஆம் வசனம் பாருங்கள், 18ஆம் வசனம் பாருங்களேன். பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். 12ஆம் வசனத்தில் பொன் நல்லதுன்னு சொன்னார். 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அப்போ இந்த உலகத்தில் வந்து ஒரு 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 ஆம்பளை பையன் இருக்கானா, ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணணும்? ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை உண்டாக்குவேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னா மனுஷன் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறதா நல்லது. அப்படிதானே? நல்லது தானே, அதான் நல்லது. ஆனால் இதெல்லாம் இவங்களெல்லாம் சொல்கிற பாருங்க, அதெல்லாம் கெட்டது கட்டுறது இல்லைங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து உங்கள் மூலமாக பிள்ளைகள் பிறந்து சந்ததிகள் ஆசிரியப்படுதான் கடவுளுடைய சித்தம். நான் திருமணம்லாம் பண்ணும்போது சொல்லுவேன், திருமணம்லாம் பிள்ளைகளுக்கு அந்த ஆளுகளுக்கு பண்ணி வைக்கும்போது நான் சொல்கிறது உண்டு, உன்னையும் சந்ததி கர்த்தர் என்ன செய்வார்? பெருக செய்வார். போ பிள்ளை அப்போ தான் பிள்ளை அது பாட்டுக்கு பிறகுது பாருங்கள். திருமணம் பண்ணி வைக்கிறதுலாம் பிள்ளை நிறைய பிறகுது, 1 2 அது பாட்டு கறந்து போயிட்டே இருக்குது. ஏன்னா அப்படி தான் நம்ம ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் பிறகுன்றது தான் நம்முடைய விருப்பம். கடவுள் அதானே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பழுகி பெரிய பூமியை நிரப்புங்கன்னு சொல்லியிருக்காருன்னா அதை தான் கர்த்தர் சொல்கிறாருங்க, பிறக்க வைக்கிறார். சரி, அப்போ இதெல்லாம் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி இந்த அன்பில் நடந்து கொள்ளணும் ஏன் போதிக்கிறோம் அப்படின்னா, நம்ம போதிக்கும் போது தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? நடந்து கொள்ள முடியும். நம்ம ஒரு விஷயத்தை போதிக்கிறோம், நம்ம தான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோமே, நம்ம அன்பில் நமக்கு நடக்க தெரியாது, அப்புறம் எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை இவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கிடையாது. ஏன் பேசணும்னா மனுஷனுடைய ஒரு மனநிலை அப்படின்னா ஒரு சில காரியங்கள் நீங்கள் பார்த்து செய்கிற விஷயம் என்ன செய்வான், இது செஞ்சால் நம்மளை என்ன செய்வான். நம்ம ஊரில் பாருங்கள், இதுக்கு பதிலாக தான் இப்போ என்ன பண்ணிட்டானா போகிறான் இந்த சினிமாக்காரன் பாருங்கள், அவனை பார்க்குறது, அவனை பார்த்து தேவையில்லாத விஷயங்களை பார்த்து ஒரு சில ஆள்லாம் கேட்குறது பாருங்கள், என்னென்னமோ சொல்கிறது, அவங்களமாய் ஆயிடணும், இவங்களமாய் ஆயிடணும், அப்படி ஆயிடணும். கிடையாதுங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் யாரமாக இருக்கணும்? உங்களை மாதிரியே இருக்கணும். கர்த்தர் உங்களுக்குன்னு தனி குவாலிட்டி வச்சுருக்கிறாரு, ஒரு தனி எபிலிட்டி இருக்குதுங்க, திறமை இருக்குது. அப்படியே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு சில திறமைகளை கடவுள் வச்சுருக்காரு, மறந்துட வேண்டாம். யாரோ எனக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒரு தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்குன்னு தனிப்படையில் ஏதோ ஒரு கடவுள் வச்சிருக்கிறார் உள்ளுக்க, சில நல்ல விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். சரியா? அப்போது பாருங்கள், வந்து கர்த்தர் அப்படி தான் மனுஷனை வந்து உண்டாக்கியிருக்கிறார். அவனுக்கு வந்து என்னது, இதை பார்த்து செய்யணும் அல்லது கேட்டு செய்யணுன்ற ஒரு நிலையில் மனுஷன் இருக்கிறதுனால அவனுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுறான், போயிட்டு தான் ஆகணும் அன்பு கூறதை பற்றி. அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளே புது சுபாவம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொருவரும் புது சுபாவம் இருப்பதனால் புது வாழ்வை நாம் என்ன செய்கிறோம், வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒருவரும் ஒரு புது சுபாவம் இருக்குது, அன்பு கூறுறோம். முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்கிட்டயே ஏதாவது பிடிங்கிட்டு வந்துடும்ன்ற மாதிரி யோசிப்போம், ஏதாவது அப்படி பண்ணிடணும் அப்படின்னு நினைப்போம். பாருங்கள், அந்த தேவான்பிலை எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னா அவரை மாதிரி நடந்துக்கிறோம். பாருங்கள், சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்தினார், மரிச்சார், உயிரோட எழுந்தாருங்க. அந்த தேவன் எல்லாரையும் விட பாருங்கள் நம்மளை நேசித்தார், அவரை விட நம்மளை அதிகமாக நேசித்தார். அந்த அன்பில் நம்ம வந்து நடக்கக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்யணுமா இருக்க வேண்டும். நாம் இப்படி இருக்கிறதுனால 3 காரியங்களில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த அன்பு நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறனால மட்டும் அன்பு குருவனால 3 விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உடையவர்களாக இருக்கிறோம். ஒன்று, நாம் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். முதல் காரியம், நாம் மரணத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறோமா, ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து மரண சக்தி இந்த உலகத்தில் பிசாசு வேலை செய்யுது. ஆனால் அதே வேளையிலே இந்த தெய்வீக சக்தி இருக்கே, அந்த ஆண்டவருடைய சக்தி இருக்கே, இந்த சக்தி என்ன பண்ணுதுங்க நம்மளை, அது பாருங்கள் நம்ம ஜீவனுக்குள்ளே நம்மளை என்ன பண்ணியிருக்கோம், உட்படுத்தி இருக்குது. அந்த வசனம் பாருங்கள், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சீக்கிரமா எடுங்க. 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்றாரு, நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். என்ன சொல்றாரு பாருங்க, நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோமா, நீங்கி இருக்கிறோம். அப்போ நம்ம சகோதரத்தில் என்ன பண்ணணுமா, அன்பு கூறணும் அப்படின்றான். அப்படின்னு பாருங்க அவர் சொல்றாரு, யோவான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, அந்த அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். நாம் தேவனால் என்ன பண்ணியிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். பாருங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க சொல்லுது. 1 யோவான் 3:10 பாருங்க, வாசிப்போம். 3 பாருங்க, இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்றும் இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டான. எதனால் சொல்றாரு, இதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம யாராக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். 3வது, நாம் வந்து அவருடைய நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். அவருடைய நித்திய ஜீவனை உடையவர். அவரே சொல்றாரு பாருங்க, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன்றார். பாருங்க, என்னை பாருங்க அவர் சொல்றாரு, நானே ஜீவனமாக இருக்கிறேன். அப்ப நமக்குள்ள ஒரு ஜீவனை தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க,
அவர் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் உலகத்தாரை போல பாருங்க நாம் அல்லாமல் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். நாம் உலகத்தான மாதிரி கிடையாது, ரசிக்கப்படவங்கள மாதிரி கிடையாது. நம்ம யாராக இருக்கிறோம்? வித்தியாசமானவர்கள் இருக்கோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லுது. 12 பாருங்க, நான் வாசிக்கிறேன். பொல்லாங்கனால் உண்டாகிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எதிர்நிமித்தம் அவனை கொலை செய்தான். தன் கிரியில் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியில் நீதி உள்ளலுமாய் இருந்த நிமித்தமே. பாருங்க சொல்றாரு, நாம் இந்த உலகத்து மனுஷனமாக இருக்க வேண்டான்றாரு. உலகத்தான் என்ன பண்றான்னா, எவன் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கணும். அவனுடைய நோக்கம்லாம் தான். எவன் சாகுறான், எக்கேடு கட்டு போறான், சுயநலம், பிசாசு. பாருங்க, எவனா அழிஞ்சு போறான், என்னமா பண்ணிட்டு போய் தொலைறான், நம்ம என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு சுயநலம். இந்த சுயநலம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மாதிரி வெறுப்பு. இதெல்லாம் பாருங்க இந்த உலக மனுஷனுக்குள்ள இருக்குது. பயங்கரமான ஒரு வெறுப்பு, சுயநலம் இருக்கு பார்த்தீங்களா. அது செல்ஃபிஷ், பயங்கர மோசமான ஒரு காரியங்க. அது யாருக்கு இருக்குன்னா பாருங்க, காயினை பற்றி சொல்றாரு. காயின் யாருன்னா, அந்த முதல் மனுஷனாய் ஆதாமுடைய முதல் மகன். பாருங்க, ஆதியாகமம் 3:15 முதல் ஒரு இதை கொடுக்குறாரு. ரட்சிப்பை பற்றி பேசாம சொல்றாரு. மெசியாட்ட சொல்றாரு, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார், அவன் அவர் குதிங்காலை நசுக்குவான்னு சொல்லி 3:15 முதலாவது ஒரு தீர்க்க தரிசனம் வருது. அப்படின்னு என்னன்னா, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் என்ன பண்ண போறாரு, சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி இந்த பிசாசை ஜெயித்து மனுஷன் என்ன பண்ண போறாரு, விடுவிக்க போறாருன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இந்த ஏவாளுக்கு என்ன போறதுன்னா, நமக்கு ஒரு மகன் பிறக்க போறான், அந்த மகன் என்ன செய்ய போறான், நம்மளை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க போறான்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்கிறாங்க. பிறந்த உடனே காயின் பிறகுறான். காயின் பிறந்த உடனே முதல் மனுஷன் ஆதியாகமம் 4:1 பிறகுறான். பிறந்த உடனே காயின் பேர் வச்சாச்சு. பேர் வச்சா அந்த முதல் மகனே தன்னுடைய சகோதரன் என்ன பண்றாங்க, கொலை செய்யறான். ஏன் செஞ்சான் அப்படின்னா, அவன் செஞ்சது நல்லது, அவன் செஞ்சது கரெக்டா பண்ணிருக்கான் ஆபேல். ஆனா காயின் செஞ்சது என்னதுங்க, தப்பு. அப்ப என்ன ஆகுது, அவன் செஞ்ச காரியம் நல்லது, இவன் செஞ்ச காரியம் தப்பா இருக்கிறனால இவன் என்னோட நீதிமானா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இருந்த அந்த சுயநலம், அவன் மேல இருந்த அந்த வெறுப்பு அவனை போய் என்ன பண்ணிச்சுங்க, கொலை செய்ய வச்சிருச்சு. அது மாதிரி தான் இந்த உலக மக்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னா, எக்கேடு கட்டாலும் யாரை எப்படியே போயிட்டு போறான், நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், இதுதான் அவனுடைய கோல். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒருவேளை நான் இழந்தாலும் பரவாயில்ல, லாசான கூட பரவாயில்ல, போட்டோம் லாசான கூட பரவாயில்ல, என்ன பண்ணணும், ஆண்டவருக்கென்று அதை விட்டு கொடுப்போம், ஆண்டவர் நம்மளுக்கு திரும்ப தருவார். இதுதாங்க, இப்படிதான் நம்ம வாழணும். சில நேரங்களில் பாருங்க, நம்ம என்ன முடிவு எடுத்துருவோம்னா, ஐயோ இன்னைக்கு போயிடுச்சுன்னா நாளைக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா. இன்னைக்கு நம்ம ஒன்றா புரிஞ்சுக்கிறோம், நம்முடைய தேவன் என்ன பண்றாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறான்ற புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, உலகத்து மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, அவன் பிசாசுடைய பிள்ளையாவே இருக்கிறான். யோவான் 8:44 சொல்றாரு, 8ஆம் அதிகாரம் 44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள். அப்ப உலகத்து மனுஷன் எப்படி இருக்கிறான், பிசாசினால உண்டாயிருக்கிறான். அதனால அவனுக்கு அவ்வளவு சுயநலம், அவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம யாரா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்க, அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்னா, இந்த பிசாசுடைய சுபாவத்தை இல்லாம நம்ம எப்படி இருக்கிறோம்னா, தேவனுடைய சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறோம். செல்ஃபிஷ், குறிப்பா சுயநலம், வெறுப்பு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பாருங்க என்ன பண்ணணும்னா, அந்த அன்புள்ளவர்களாக நம்ம இருக்கும்படி என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். சரி, எப்படி இங்கே அன்புள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி கடைசி முடிச்சிடலாம். ஒரு நாள் ஒரு இடத்துல பன்னி நிறையா வளர்ந்துட்டுச்சான். பன்னி குட்டி கூட ஒரு நாள் என்ன ஆச்சான் பாருங்க, ஒரு சிங்கக்குட்டியை ஒருத்தர் பிடிச்சி வந்துட்டாராம். பிடிச்சி கொண்டு வந்து பன்னி கூட விட்டார். பன்னி கூட விட்டா பாருங்க, பன்னி என்ன பண்ணதான் பாருங்க, அது கருப்புருன்னு கத்திட்டு பன்னி மதியம் அப்படி மண்டை ஆட்டிட்டு அப்படின்ட்டு தெரியுதான். சிங்கக்குட்டி கடைசி யாரோ ஒருத்தர் அந்த இதுக்கு வந்திருக்கிறார். வந்து பார்த்தா இந்த சிங்கக்குட்டி இந்த பன்னி கூட சேர்ந்து இப்படி கருப்புருன்னு கத்திக்கிட்டு ஒரு மாதிரி பன்னிக்குட்டி மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படின்னு ஓடிக்கிட்டே தெரியுதான். சகதிக்கெல்லாம் போய் ஆடிக்கிட்டு சகதி ஃபுல்லாக ஆகிடுச்சு. அப்படி இருந்தோடனே இவர் என்ன பண்ணாராம் பாருங்க, கடவுள் இது காட்டுக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம், ஆனால் அந்த பன்னி கூட வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், அந்த விவசாயிகிட்ட கொடுத்து, நாங்கள் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அந்த குட்டி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டாராம். வாங்கி கொண்டு போய் அதை குளிப்பாட்டி அதை கொண்டு போய் சிங்க காட்டுக்குள்ளே விட்டா பாருங்க, அது சிங்கத்தை கூட சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி சிங்கம் மாதிரியே அப்படி என்ன பண்ணுது, அதனுடைய ஆக்ஷன்ஸ்லாம் மாறுதான் பாருங்க. அப்படின்னா என்னென்னா, நல்லா கவனிக்கணும், நம்ம கூட ஒரு நாள் அப்படி தான் இருந்தோம், பாவ வாழ்க்கையில் அந்த மாதிரி இருந்தோம், அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அப்படி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்முடைய சுபாவம் முழுசு மாறி இருக்கு. ஏன்னா நம்ம யாராக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் தேவனை போலவே அவருடைய சுபாவத்தை உடையவர்களாயும் அவருடைய சுபாவத்தை உடையவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, அவரை போலவே நம்ம என்ன பண்ணணுங்க, நடந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் பாருங்கள், இந்த உலக மக்களுக்கு ஒன்று புரியும், என்னென்னா இவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் சொல்லி தெரியும். ரெண்டாவது, நமக்கே ஒன்று புரியும், நான் யார், தேவனால் பிறந்திருக்கிறேன்.
அப்போ அவருடைய சுபாவம், அவரை மாதிரி நடக்கக்கூடிய அந்த நடைகள் இந்த உலகத்தில் என்ன செய்யுதுன்னா நம்மளை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளியிலே காட்டுகிறது. அப்போ இன்றைக்கும் நான் சொல்கிறேன், எந்த நேரத்துலையும் பாருங்கள், இன்றைக்கி என்ன கிடைச்சிடும் அது போயிடவே போயிடாங்க. எல்லாருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், யார் ஏமாந்தாலும் எப்படியே பண்ணாலும் நமக்கு எதாவது கிடைச்சிடணும் அப்படி போகின்றது சில நேரங்களை விட்டு கொடுங்க. நிச்சயம் சொல்கிறேன், இன்றைக்கி விட்டு கொடுக்குறேன்னா இதை விட நான் பல மடங்கு தேவன் நமக்கு கொடுப்பார். சில நேரங்களில் பாருங்கள், சிலர்லாம் அப்படி ஏதாவது ஒரு மாதிரி சிந்திச்சுட்டே பேசுவாங்க. கிடையவே கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், பணம்ன்ற அடிப்படையில் ஒரு நாளும் எந்த டிசிஷன் எடுக்காங்க. பணம் சம்பாதிங்க, நல்லது, பணம் சம்பாதிங்க, நல்ல வேலை செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் டிசிஷனுடைய தீர்மானம் மட்டும் அப்படி போயிட வேண்டாம். அது தவறாயிரும், நமக்கு வெற்றியை உண்டாக்காது. எப்படி பார்க்கணும், ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல சுபாவம், அப்படி பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குற்றத்தையும் குறையுமே பார்த்துட்டே இருக்கிறது நமக்கு தோல்வி உண்டாக்கிறோம். என்ன பண்ணணும்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை பெஸ்ட்டை பார்க்க தீர்மானிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாம் தேவனுடைய சுபாவத்தையுடையவர்களாயும் தேவ அன்பிலையும் நடந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த உலக மக்கள் அறிந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவருடைய நாம நம்ம மூலம் என்ன செய்யுங்க, மகிமைப்படும். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் உங்களுடைய தேவ அன்பினுடைய சுபாவத்தை உடையவர்களாய் உங்களுடைய தேவ அன்பிலே நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் நீர் மாற்றினபடியால் ஆண்டவரே, உங்களுடைய தேவ அன்பிலே நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் நீர் மாற்றினபடியால் கர்த்தாவை துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவருடைய தேவனுடைய அன்பின் கர்த்தாவே, அதனுடைய அகலத்தையும் அதனுடைய நீளத்தையும் அதனுடைய ஆழத்தையும் உயரத்தையும் அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய கண்களை திறந்துவிடுவீராக. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களையும் உடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.